இனிப்பு மாங்காய் பச்சடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். மாங்காய் நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. 100 கிராம் வெல்லம், தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். தூசி இல்லாமல் நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க. இருக்கட்டும். இப்போ கடாயில் ஒரு குழி கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை ஒரு கொத்து, பொடியை நறுக்கின வெங்காயம் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறி வதங்கின உடனே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின மீடியம் சைஸ் 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். நல்லா வெந்து குழஞ்ச உடனே நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு தடி. அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். உப்பு, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா கருக்காமல் இருக்கிறதுக்காக லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மூடி வச்சிங்கன்னா நல்லா மாங்காய் வெந்து வந்துடும். மாங்காய் பாதி வெந்த உடனே நம்ம வெல்லம் கரைசலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்படியே நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் போல் மீடியமில் நல்லா மூடி வச்சிங்கன்னா கண்ணாடி போல் ரெடி ஆகிடுவாங்க. அவ்வளோதான். இது சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பை பாய்.